ரயில் நிலையம் அருகே பட்டப்பகலில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடக்கும் காட்சிகள் தான் இவை. திருச்சி மாவட்டம் பொன்மலை அருகே உள்ள விவேகானந்தா நகர் காமராஜ் தெருவைச் சேர்ந்தவர் முத்துப்பாண்டி. இவர் கோயம்புத்தூரில் தங்கியிருந்து ஏசி மெக்கானிக் வேலை பார்த்து வந்தார். சில தினங்களுக்கு முன் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இந்த நிலையில் தனது வீட்டின் அருகே உள்ள மூகாம்பிகை நகர் பகுதியில் மீன் கடை ஒன்றில் மீன் வெட்டும் தொழிலில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கு வந்த அவரது நண்பர் ஒருவர் முத்துப்பாண்டியை மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றுள்ளார். பின்னர் இருவரும் சேர்ந்து பொன்மலையில் அமர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொன்மலை மஞ்சத்திடல் ரயில் நிலையம் அருகே முத்துப்பாண்டி கழுத்தில் கத்தி குத்து காயங்களுடன் பிணமாக கிடப்பதாக பொன்மலை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாயை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். பின்னர் இறந்து கிடந்த முத்துப்பாண்டியின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பொன்மலை போலீசார் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார், கொலை செய்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். ரயில் நிலையம் அருகே பட்டப்பகலில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக திருவெரும்பூர் செய்தியாளர் சரவணனுடன் புஷ்பவேல்.